செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்போர் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் ஆரவாரமாய் என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். இதை பொதுப்பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். ஒரு இனிமையான எளிமையான பாடல். பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு விதமாக பாடியுள்ளார்கள். துரித நடையிலே சிலரும் இனிமையாக பாடலை பாடி முடிப்பதற்கென்று அப்படி சிலரும் பாடியிருக்கிறார்கள். ஜெயராமன் குழுவிலே நாங்கள் இருவிதமாகவும் பாடுவோம். சந்தம். தான 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 தந்த தான 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 தந்த தான 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 தந்த தன தான அறவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழிவேளை போன் முழங்கி அடர்வார்கள். அறவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழிவேளை போன் முழங்கி அடர்வார்கள். ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவே தான். ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவே தான். அறவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழிவேளை போன் முழங்கி அடர்வார்கள். ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவே தான். வீரமான சூரி கொண்டு நேரை நேரையே பிளந்து வீசுவார்கள் கூக்குவென்று அழுபோது. வீரமான சூரி கொண்டு நேரை நேரையே பிளந்து வீசுவார்கள் கூக்குவென்று அழுபோது. வீடுவாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து மேலை வீழ்வர் இது கண்டு வருவாயே. வீடுவாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து
மேலை வீழ்வர் இது கண்டு வருவாயே. வீரமான சூரி கொண்டு நேரை நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது விடுவாசலான பெண்டில் ஆசையான மாதர் வந்து மேலை வீழ்வர் இது கண்டு வருவாயே. நாரி வீரி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர்பாலிலே இருந்த மகமாயி. நாரி வீரி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர்பாலிலே இருந்த மகமாயி. நாடி ஓடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து நாளு நாளுமே புகன்ற வரைமாது. நாடி ஓடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து நாளு நாளுமே புகன்ற வரைமாது. நாரி வீரி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர்பாலிலே இருந்த மகமாயி. நாடி ஓடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து நாளு நாளுமே புகன்ற வரைமாது. நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நிபமாலையே புனைந்த குமரேசா. நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நிபமாலையே புனைந்த குமரேசா. நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே. நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே. நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நிபமாலையே புனைந்த குமரேசா. நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே. வீரமான சூரி கொண்டு
நேரை நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது வீடு வாசலான பெண்டில் ஆசையான மாதர் வந்து மேலை வீழ்வர் ஈது கண்டு வருவாயே. நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நிபமாலையே புனைந்த குமரேசா நீலனாக ஓடி வந்த சூறை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே. நீதனானதோர் குழந்தை பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். ஆரவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழிவேலை பொன் முழங்கி அடவார்கள். ஆடம்பர வாழ்க்கையை நடத்தி வந்த நாளிலே யமனுடைய தூதர்கள் ஓடி வந்து சமுத்திரத்தின் அலைகளைப் போல பேரொளியை செய்து என்னை நெருங்கி வருத்துவார்கள். அடர்வார்கள் என்றால் நெருங்கி வருவது. அடர்ந்து என்று சொல்லுவார்கள். அடர்ந்த காடு, நெருங்கி வளர்ந்த என்று. நெருங்கி வருத்துவார்கள். ஆக மீதிலே சிவந்து ஊசிதானுமேன் உடைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவேதான். என் உடலிலே கோபத்துடன் ஊசியை குத்தி நுழைப்பார்கள். அப்படி ஒரு வலி ஏற்படுமாம் அந்த நேரத்திலே. இதை அனுபவித்து எழுத முடியாது. ஏனென்றால் நாம் உடல் உயிரை விட்டு பிரியும் பொழுது நம்மால் இந்த மாதிரியான அவஸ்தைகள் படுகிறோம் என்பதை தெரியாது. ஆகையால் யாரும் இதை கூறுதல் இயலாத காரியம். அப்படி என்றால் இவர் எப்படி கூறினார் என்று நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இப்படியெல்லாம் வரும் என்பதை தான் அறிந்து வைத்திருந்ததாலும் மற்ற ஆகமங்களில் உயிர் பிரியும் பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை கூறியிருப்பதாலும் அதை கொண்டு உணர்ந்த அருணகிரிநாதர் இதை குறிப்பிடுகிறார். ஊசியை குத்தி நுழைப்பார்கள். ஆலை மீதிலே கரும்பு எனவேதான். ஆலையிலே நசுக்கப்படும் கரும்பு போன்று சொல்லும்படி என் உடலை கசக்கி வீரமான சூரி கொண்டு நேரையே பிளந்து வீசுவார்கள். வீரம் பொருந்திய சூரி கத்தியை கொண்டு வந்து, இந்த சூரிக்கத்தி என்பது சிறியதாக இருக்கும், அதை வைத்து குத்துவார்களாம். உடலை நேர் பாதியாக பிளந்து எறிவார்கள். அது அந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படி ஆகும் என்கிறார்கள். நேராக நம்முடைய உடலையே கிழித்து இரண்டாக பிளந்து போட மாட்டார்கள். அப்படி அல்லாமல் உடலை நேர் பாதியாக சூக்ஷ்ம சரீரத்தை அதை பிளந்து எறிவார்கள் என்கிறார். கூக்கூவென்று அழும்போது
இந்த மரண வேதனையை நான் இந்த ஆன்மாக்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது வீட்டிலுள்ளோர் கூ கூ என அழுது கொண்டிருக்கும் பொழுது, ஆகா, இவ்வளவு காலம் நம்முடன் கூடியிருந்தாரே, இன்று இப்படி அவஸ்தைப்படுகிறாரே என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது, முருகா, வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து, வீடு வாசலில் உள்ள மாதர்களும் என் மீது அன்பு வைத்த மாதர்களும் வந்து, இவர்கள் மீது ஆசை கொண்டவர்களும் இருப்பார்கள். அவர்களும் வந்து மேலே வீழ்வர் ஈது கண்டு வருவாயே, என் உடல் மீது வீழ்வார்கள். முருகா, இந்த கோலத்தை கண்டு நீ வந்து எனக்கு அருள் புரிவாயாக. ஆன்மாக்களுக்கும் அன்பர்களுக்கும் நீ அருள் புரிய வேண்டும் முருகா என்கிறார். நாரி வீரி சூரி அம்பை வேத வேதமே புகழ்ந்த தேவி வீரமுள்ளவள், அச்சத்தை தருபவள். அம்பிகை எல்லா வேதங்களும் புகழ்கின்ற நாதர் பாலிலே இருந்த மகமாயி, தலைவராம் சிவபிரானின் இடது பாகத்தில் இருக்கும் ஆதியாம் அன்னை. நாடி ஓடி வார அன்பர் காண வேணதே புகழ்ந்து, தன்னை விரும்பி ஓடி வருகின்ற அன்பர்கள் கண்டு நிரம்பவே புகழ்ந்து. வேணதே என்பது வேண்டிய அளவிலே புகழ்வது. நிரம்பவே புகழ்ந்து நாளுமே புகன்ற வரைமாது, தினந்தோறும் துதித்த மலைமகள். நீரின் மீதிலே இருந்து நீலி பார்க்கடலில் பள்ளி கொண்ட நீல நிற திருமாலின் அம்சமான விஷ்ணு சக்தி, சூழி வாழ்வு மைந்த சூளம்பை ஏந்தியவள் ஆகிய உமைக்கு செல்லமாக அமைந்த மைந்தனே. நீப மாலையே புனைந்த குமரேசா, கடப்ப மலர் மாலையையே சூடியுள்ள குமரேசனே முருகா, நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீல நிறத்துடன் மாறுவேடம் புனைந்து. இந்த சூரன் வெவ்வேறு விதமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறம் படைத்தவன். அப்படி வெவ்வேறு விதமாக மேகங்களிலே சண்டை செய்திருக்கிறான். மேகம் வடிவாக மற்றும் நீல நிறமாக மாறுவேஷம் போட்டுக்கொண்டு, இவனா சூரன் என்பது தெரியுமா தெரியாதா என்றபடி அவர் மாறிக்கொண்டும் மாமரமாகவும் தன்னை மாற்றிக்கொண்டும் நின்று ஓடி வந்த சூரனை துண்டம் துண்டமாக பிளந்து, மரமாக வந்த பொழுது அதை இரு கூறாக பிளந்து, நீதனானதோர் குடந்தை பெருமாளே, நியாயமூர்த்தியான ஒப்பற்ற பாலசுப்பிரமணிய பெருமாளே என்று இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். ஆரவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆடி வேலை போன் முழங்கி அடர்வார்கள். ஆரவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆடி வேலை போன் முழங்கி அடர்வார்கள். ஆரவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழி வேலை போல் முழங்கி அடர்வார்கள். ஆக மீதிலே சிவந்து ஊசி தானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவேதான். ஆக மீதிலே சிவந்து ஊசி தானுமே நுழைந்து
ஆலை மீதிலே கரும்பு எனவேதான் வீரமான சூரி கொண்டு நேரை நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது. வீரமான சூரி கொண்டு நேரை நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது. வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து மேலே வீழ்வது இது கண்டு வருவாயே. வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து மேலே வீழ்வர் இது கண்டு வருவாயே. நாரி வீரி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர் பாலிலே இருந்த மகமாயே. நாரி வீரி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர் பாலிலே இருந்த மகமாயே. நாடி ஓடி வாரு அன்பர் காணவேனமே புகழ்ந்து. நாடி ஓடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து. நாளு நாளுமே புகன்ற வரை மாது. நாடி ஓடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து. நாளு நாளுமே புகன்ற வரை மாது. நீரின் மீதிலே இருந்து நீலி சூழி வாழ்வுமைந்த நீபமாலையே புனைந்த குமரேசா. நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நீபமாலையே புனைந்த குமரேசா. நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே. நீலனாக ஓடி வந்த சூரர் வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே. வீரமான சூரி கொண்டு நேரை நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது. வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து மேலே வீழ்வது இது கண்டு வருவாயே. நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நீபமாலையே புனைந்த குமரேசா. நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே. நீதனானதோர் குழந்தை பெருமாளே. நீபமாலையே புனைந்த குமரேசா. நீதனானதோர் குழந்தை பெருமாளே. வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து மேலே வீழ்வர் இது கண்டு வருவாயே. நீபமாலையே புனைந்த குமரேசா. நீதனானதோர் குழந்தை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.